ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு ஓவியரின் மேஜை மீது அந்த நீளமான பச்சை நிற பென்சில் மிகவும் கூர்மையாக செதுக்கப்பட்டு தயாராக இருந்தது. அதன் அருகில் ஒரு சிறிய வெள்ளை நிற அழிப்பான் மிகவும் அமைதியாக தன் முறைக்காக காத்து கொண்டிருந்தது. பென்சில் பெருமையுடன் நிமிர்ந்து நின்று, நான் தான் இந்த உலகிற்கு உருவம் கொடுப்பவன் என்று சத்தமாக பேசியது. அழிப்பான் சிரித்துக்கொண்டே, நீ என்னதான் உருவாக்கினாலும் நான் நினைத்தால் அதை ஒரு நொடியில் மறைத்து விடுவேன் என்றது. பென்சில் கோபத்துடன், நான் உருவாக்கும் கோடுகள் சரித்திரம் படைக்கும், நீ வெறும் அழிப்பவன் மட்டுமே என்று வாதாடியது. இரண்டுக்கும் இடையே ஒரு சிறிய போட்டி அங்கே மெல்ல தொடங்க, ஓவியர் பென்சிலை கையில் எடுத்து வரைய தொடங்கினார். முதல் கோடு காகிதத்தில் விழுந்தபோது ஒரு மாபெரும் ஓவியத்தின் தொடக்கம் அங்கே அழகாக ஆரம்பமானது. தனது கூர்மையான முனையால் பென்சில் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை செய்து அந்த வெள்ளைத்தாளை அழகாக்கியது. ஓவியர் வரைய தொடங்கும் போது சில இடங்கள் தவறாக வந்தன. உடனே அவர் அந்த அழிப்பானை பயன்படுத்தி அந்த தவறை சரி செய்தார். பென்சில் வருத்தத்துடன், நான் கஷ்டப்பட்டு வரைந்ததை நீ ஏன் இப்படி அழிக்கிறாய் என்று அழிப்பானிடம் வேதனையுடன் கேட்டது. அழிப்பான் மென்மையாக சொன்னது, நான் உன்னை அழிக்கவில்லை நண்பா, உனது ஓவியம் இன்னும் அழகாக மாற உதவி செய்கிறேன். உனது சிறு தவறுகள் மறைந்தால் மட்டுமே இந்த ஓவியம் ஒரு மாபெரும் கலைப்படமாக மாறும் என்று அது விளக்கியது. பென்சில் முதன்முறையாக தோல்வியை ஒப்புக்கொண்டு அழிப்பானின் உதவியால் தனது ஓவியம் மெருகேறுவதை கண்டு வியந்தது. ஒரு ஓவியம் முழுமையடைய பென்சிலின் உழைப்பு மட்டும் போதாது, அழிப்பானின் திருத்தமும் அவசியம் என்பதை அது புரிந்து கொண்டது. இருவரும் சேர்ந்து உழைக்கும் போது அந்த தாளில் ஒரு அழகான முகத்தின் உருவம் மெல்ல மெல்ல தெரிய தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல பென்சில் தேய்ந்து கொண்டே வந்தது. அதன் கூர்மை குறைந்து அதன் உயரம் மெல்ல சுருங்கியது. நான் தேய்ந்து போகிறேன், என் ஆயுள் முடிந்து விடுமா என்று பென்சில் ஒரு கணம் மிகவும் பயந்து நடுங்கியது. அழிப்பான் அதை தேற்றி, நீ தேய்வது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனக்குள் இருக்கும் கலையை வெளிப்படுத்துவதற்காக என்றது. ஒரு பென்சில் தேய்ந்தால் மட்டுமே ஒரு ஓவியம் பிறக்கும். அதுதான் ஒரு பென்சிலின் உண்மையான வாழ்நாள் சாதனை. அழிப்பானும் தேய்ந்து கொண்டிருந்தது. பிறர் செய்த தவறுகளை துடைக்கும் போது அதுவும் மெல்ல தனது உருவத்தை இழந்து வந்தது. தியாகம் என்பது மற்றவர்களுக்காக தன்னை உருக்கிக் கொள்வதில் இருக்கிறது என்பதை அந்த இரண்டு பொருட்களும் உணர்ந்தன. ஒவ்வொன்றாக வரையப்பட்ட கோடுகள் இப்போது ஒரு அழகான பெண்ணின் கண்களாகவும் மலரும் புன்னகையாகவும் மாறின. திடீரென்று ஓவியர் பென்சிலை கீழே போட்டுவிட்டு வேறு ஒரு வேலையாக அந்த அறையை விட்டு வெளியே சென்றார். பென்சில் தரையில் விழுந்தபோது அதன் கூர்மையான முனை உடைந்து போனதால் அது மிகவும் வேதனைப்பட்டு அழுதது. இனி நான் எதற்கும் உதவ மாட்டேன், என் கூர்மை போய்விட்டது என்று அதன் தன்னைத்தானே மிகவும் தாழ்த்தி பார்த்தது. அப்போது அருகில் இருந்த பென்சில் செதுக்கி வந்து, கவலைப்படாதே, ஒரு சிறிய வலி உன்னை மீண்டும் கூர்மையாக்கும் என்றது. செதுக்கியின் பிடியில் பென்சில் நுழைந்த போது ஏற்பட்ட வலி அதை மீண்டும் ஒரு புதிய வீரனை போல கூர்மையாகவும் வலிமையாகவும் மாற்றியது. சோதனைகள் வரும்போது நாம் உடையக்கூடாது, அதை தாங்கி நின்று நம்மை நாமே மீண்டும் செதுக்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஓவியரின் கைகளுக்கு சென்ற பென்சில் இப்போது முன்பை விட இன்னும் உறுதியாக தனது பணியை தொடங்கியது. மேஜையில் இருந்த ஒரு பழைய காகிதம், என்னை யாரும் கவனிக்கவில்லை, நான் வெறும் குப்பை என்று மூலையில் கிடந்து வருந்தியது. பென்சில் அந்த காகிதத்தின் மேல் ஒரு அழகான பட்டாம்பூச்சியை வரைந்து அதற்கு ஒரு புதிய மரியாதையை தேடி தந்தது. ஒரு சாதாரண பொருளும் ஒரு கலைஞனின் கையில் பட்டால் அது ஒரு பொக்கிஷமாக மாறும் என்பதற்கு அது ஒரு சான்றானது. அழிப்பான் அந்த பட்டாம்பூச்சியின் இயற்கைகளில் இருந்த சிறு சிறு குறைகளை நீக்கி அதை இன்னும் தத்ரூபமாக மாற்றி அழகுபடுத்தியது. இப்போது அந்த பழைய காகிதம் ஒரு கலை பொக்கிஷமாக மாறி ஸ்டுடியோவின் சுவரில் அழகாக தொங்கவிடப்பட்டது. பிறருக்கு பயனுள்ள வகையில் செயல்படும் போது எப்பேற்பட்ட சாதாரண பொருளும் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கும். பென்சிலும் அழிப்பானும் சேர்ந்து ஒரு உயிரற்ற தாளுக்கு உயிர் கொடுத்ததை எண்ணி அந்த அறை முழுவதும் மகிழ்ச்சி பரவியது.
ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த பென்சிலை எடுத்து தனது வீட்டு பாடத்தை எழுத தொடங்கினான். அங்கே தவறுகள் அதிகமாக இருந்தன. சிறுவன் செய்த ஒவ்வொரு தவறையும் அழிப்பான் மிகவும் பொறுமையுடன் திருத்தி அவனுக்கு சரியான வழியை காட்டியது. பென்சில் எழுதிய எழுத்துக்கள் அந்த சிறுவனின் அறிவை வளர்ப்பதற்கு ஒரு பெரிய கருவியாக அங்கே உறுதியாக நின்றன. கல்வி என்ற மாபெரும் பயணத்தில் ஒரு பென்சில் எவ்வளவு பெரிய பங்காற்றுகிறது என்பதை அது அங்கே நேரடியாக கண்டது. எழுத்துக்கள் அழியலாம், ஆனால் அந்த எழுத்துக்கள் கற்பித்த அறிவு ஒருபோதும் அழியாது என்பதை பென்சில் உணர்ந்தது. அந்த சிறுவனின் கனவுகளை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக தான் இருப்பதை எண்ணி அது மீண்டும் பெருமை கொண்டது. அறிவு பசிக்கு தனது கருப்பு மையால் விருந்து படைப்பதில் அதற்கு ஒரு தனிப்பட்ட ஆத்ம திருப்தி கிடைத்தது. பென்சில் இப்போது மிகவும் சிறியதாகிவிட்டது. அதை ஓவியர் கையில் பிடித்து எழுதுவது மிகவும் கடினமாக மாறியது. ஆனாலும் பென்சில் வருத்தப்படாமல், என் கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் எழுதி கொண்டே இருப்பேன் என்று உறுதியாக சொன்னது. அழிப்பானும் இப்போது ஒரு சிறிய துண்டு போல ஆகிவிட்டது. ஆனாலும் அதன் திருத்தும் குணம் ஒருபோதும் மாறவே இல்லை. முடிவை நினைத்து அஞ்சாமல் கடமையை நினைத்து வாழ்பவர்களே இந்த உலகில் உண்மையான சாதனையாளர்களாக போற்றப்படுகிறார்கள். ஒரு பென்சில் தீர்ந்து போவது என்பது ஒரு சோகமல்ல, அது பல பக்கங்களை நிரப்பிய பெருமைக்குரிய ஒரு வரலாறு. தனது வாழ்நாள் முழுவதும் பல சித்திரங்களையும் பல சொற்களையும் உருவாக்கிய திருப்தியில் அது மெல்ல கண்களை மூடியது. ஓவியர் அந்த சிறிய பென்சிலை ஒரு நினைவு பெட்டியில் வைத்து அதன் உழைப்பிற்கு ஒரு பெரிய மரியாதையை செய்தார். மழை பெய்யும் ஒரு நாளில் ஸ்டுடியோவின் ஜன்னல் வழியாக வந்த காற்றில் அந்த ஓவியங்கள் மெல்ல அசைந்தன. பென்சிலால் வரையப்பட்ட அந்த ஒவ்வொரு கோடும் ஒரு உணர்ச்சியை பிரதிபலித்து கொண்டிருந்தன. ஓவியத்தை பார்த்த மக்கள் இது எவ்வளவு தத்ரூபமாக இருக்கிறது என்று வியந்து அதன் அழகை புகழ்ந்து பேசினார்கள். அங்கே யாரும் பென்சிலை பற்றியோ அழிப்பானை பற்றியோ பேசவில்லை, அந்த ஓவியத்தை பற்றி மட்டுமே பேசினார்கள். இதுதான் ஒரு உண்மையான கலைஞரின் வெற்றி. தான் மறைந்தாலும் தன் படைப்பு பேசப்பட வேண்டும் என்பதே அதன் லட்சியம். ஒரு கருவியாக தனது வேலையை சரியாக செய்வதில் பென்சிலுக்கும் அழிப்பானுக்கும் ஒரு பெரிய நிம்மதி கிடைத்தது. புகழுக்காக இயங்காமல் ஒரு நல்ல படைப்பிற்காக இயங்குவதே ஒரு சிறந்த வாழ்வின் ரகசியம் என்று அது அறிந்தது. அந்த ஸ்டுடியோவிற்கு வந்த ஒரு புதிய பென்சில் பழைய பென்சில் வைத்திருந்த நினைவு பெட்டியை பார்த்து கேட்டது, அவர் உங்களை ஏன் இவ்வளவு பத்திரமாக வைத்திருக்கிறார் என்று அந்த புதிய பென்சில் ஆர்வத்துடன் கேட்டது. பழைய பென்சில் சிரித்து கொண்டே, நான் செய்த உழைப்பின் அடையாளம் இது என்று தனது கடந்த கால கதையை சொன்னது. புதிய பென்சில் அந்த கதையை கேட்டு உத்வேகம் அடைந்தது. நானும் ஒரு பெரிய ஓவியத்தை உருவாக்கப் போவதாக உறுதி எடுத்தது. அனுபவம் என்பது அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் ஒரு வெளிச்சம் என்பதை பழைய பென்சில் அங்கே நிரூபித்தது. ஒரு பென்சிலின் கதை முடிந்து விடலாம், ஆனால் அதன் உத்வேகம் அடுத்த பென்சில்கள் வழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த அறை முழுவதும் புதிய பென்சில்களின் டிக் டிக் சத்தமும் கற்பனைகளும் நிறைந்து ஒரு புதிய உற்சாகத்தை தந்தன. ஓவியர் இப்போது ஒரு மாபெரும் கண்காட்சியை தொடங்கி தனது அனைத்து ஓவியங்களையும் அங்கே காட்சிக்கு வைத்திருந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த ஓவியங்களை பார்த்து தங்களது மன அழுத்தத்தை மறந்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். ஒரு பென்சில் தேய்ந்தால் இத்தனை ஆயிரம் இதயங்கள் மகிழ்ச்சி அடைவதை நினைக்கும் போது அந்த தியாகம் அர்த்தமுள்ளதாக தெரிந்தது. வலிகளும் இழப்புகளும் இல்லாமல் இந்த உலகில் எந்த ஒரு அழகான பொருளும் உருவாவதே இல்லை என்பதை உலகம் அறிந்தது. பென்சிலும் அழிப்பானும் ஒருவருக்கொருவர் எதிரிகள் அல்ல, அவர்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் இரு கண்கள். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் ஒரு சாதாரண பென்சிலால் கூட உலகையே மாற்ற முடியும் என்பது அங்கே உண்மையானது. அந்த கண்காட்சியின் ஒவ்வொரு ஓவியத்திலும் பென்சிலின் ஆத்மாவும் அழிப்பானின் அர்ப்பணிப்பும் மறைந்திருந்தது. வாழ்க்கை என்பது ஒரு பென்சில் போன்றது. நீங்கள் எதை எழுதுகிறீர்கள் என்பதை விட எப்படி திருத்திக் கொள்கிறீர்கள் என்பதே முக்கியம். தவறுகள் செய்வது மனித இயல்பு, ஆனால் அந்த தவறுகளை அழிப்பானை கொண்டு திருத்துவது போல நீங்களும் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்த நீங்கள் தேய்ந்து போக வேண்டியிருக்கும். அந்த தேய்மானமே உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். சோதனைகள் உங்களை செதுக்கும் போது வலிக்கிறது என்று அழாதீர்கள், ஏனெனில் அந்த செதுக்கல் தான் உங்களை மீண்டும் கூர்மையாக்கும். ஒரு ஓவியம் முடிவடைய பென்சிலும் அழிப்பானும் தங்களை இழந்தே ஆக வேண்டும். அதே போல ஒரு மாபெரும் வெற்றிக்கு தியாகம் மிக அவசியம். நம்பிக்கையோடு உங்கள் வாழ்வின் பக்கங்களை நிரப்புங்கள். உங்கள் வரலாறு இந்த உலகிற்கு ஒரு பாடமாக அமையட்டும்.
இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.